இந்த வீடியோவில் 4 முதல் 8 வயது வரையிலான குழந்தைகளுக்கு சுய ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க ஜப்பானிய பெற்றோர்கள் பின்பற்றும் 5 முக்கியமான வழிமுறைகள் விளக்கப்பட்டுள்ளன. 1. கூர்ந்து கவனித்து பாராட்டுதல். குழந்தைகளை பொதுவாக பாராட்டாமல் அவர்கள் செய்த குறிப்பிட்ட செயலை சொல்லி பாராட்ட வேண்டும். இது அவர்கள் அந்த நற்செயலை மீண்டும் செய்ய தூண்டும். 2. கட்டளைக்கு பதில் கேள்வி. குழந்தைகளுக்கு இது செய் அது செய் என்று உத்தரவிடாமல் அவர்களை சிந்திக்க வைக்கும் கேள்விகளை கேட்க வேண்டும். உதாரணமாக, பள்ளியிலிருந்து வந்தவுடன் முதலில் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பது அவர்களின் சுயக்கட்டுப்பாட்டை வளர்க்கும். 3. தெளிவான எல்லைகளும் விளைவுகளும். விதிகளை போட்டு தண்டிப்பதற்கு பதிலாக ஒரு செயலை செய்யாவிட்டால் என்ன நடக்கும் என்பதை முன்கூட்டியே விளக்க வேண்டும். அவர்கள் தவறு செய்தால் சொன்ன விளைவை செயல்படுத்தி காட்ட வேண்டும். 4. பொறுமையை பழக்குதல். குழந்தைகள் கேட்கும் எதையும் உடனே வாங்கி கொடுக்காமல் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அவர்களை காத்திருக்க வைக்க வேண்டும். இது அவர்களுக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கும். 5. கூட்டுப் பொறுப்பு. வீட்டில் உள்ள சிறிய வேலைகளில் குழந்தைகளையும் ஈடுபடுத்த வேண்டும். இது நாமும் குடும்பத்திற்கு பங்களிக்கிறோம் என்ற பெருமையையும் பொறுப்புணர்வையும் அவர்களுக்கு தரும். முக்கியமான குறிப்பு: குழந்தைகள் தவறு செய்யும் போது அவர்களை மட்டம் தட்டி பேசக்கூடாது. இது அவர்களின் சுயமரியாதையை பாதிக்கும். மாறாக அடுத்த முறை சரியாக செய்ய வழிநடத்த வேண்டும்.